ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. ஆனால் செவ்வாய் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், சரியில்லாத இடம். அப்போது ராசிநாதனுடைய நிலை சரியில்லை. சரி, மற்ற கிரகங்களாவது நன்றாக சஞ்சாரம் செய்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு 7 சஞ்சாரம் பண்ணுறார். சூப்பர். அவர் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது கிரகங்களுடைய நிலை. இப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒருவர் தான் 4ல் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சனி அர்த்தாஷ்டம சனி விலகப் போகிறது. மார்ச் 29 விலகாது. அதனால் உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டேஜ். சனி பகவான் எந்த கெடுதலும் தரமாட்டார். இருந்தாலும் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கலாம். பலன் முதல்ல குரு பகவான் எடுத்துக்கலாம். குரு பகவான் 7 இருக்கார். அதாவது 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம். 2ங்கிறது நல்ல இடம், 5ங்கிறது நல்ல இடம், உட்கார்றது 7 அதை விட சூப்பரான இடம். அதையும் தாண்டி ராசியை பார்க்குறார். இப்படி பல அற்புதங்களை செய்கிறார் இந்த குரு பகவான். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஒரு காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் இது நாள் வரைக்கும் திருமணம் தடைகள் இருந்திருக்கலாம். இப்போது திருமண தடை விலகி சட்டுப்பட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணத்துக்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். இது நல்ல தகவல். அது மட்டுமல்ல, ராசியை குரு பார்க்குறார். உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. டென்ஷன் பரபரப்பு. ஏன்னா அங்கேருந்து சனி 10ஆம் பார்வையார் உங்களை ராசியை பார்க்குறார். குரு பார்க்குறார். இருந்தாலும் டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எந்த செயலை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அந்த முனைப்பு கூட இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீடு வழக்கமாக ஸ்பீடாக செய்வீங்க, நல்லாவே செய்வீங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். அப்போ வழக்கத்துக்கு மாறாத்தான் செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பதால் ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வரும். இந்த ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை சுப தன்மையை ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். சிறப்பு தான். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. எந்த டென்ஷனும் இருக்காது குரு பார்க்கறதால. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர,
அதே நேரத்தில் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். என்ன தான் அர்த்தாசிரம சனி இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் செஞ்சாலும் குரு இவருடைய வேலையை இவர் செய்வார். மற்றபடி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அது அலுவலக நிமித்தமாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக்காக இருக்கலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. 2 கூடியவன் 7இல் இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் உயரும். அதாவது உங்களை பொறுத்தவரை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் அவர் செய்யக்கூடிய நிலை என்னன்னா, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போது சாதாரணமாக நீங்கள் தேவையான ஆஃபீஸ் போகிறதுக்கு வண்டி வச்சுருப்பீங்க. அது இந்த மாதிரி நேரத்துங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை வச்சு பழப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா? ஆட்டோ, கால் டாக்ஸி, பஸ்ஸு, லாரி, இது போன்ற காரு, ஜேசிபி போன்ற கனரக வாகனங்கள் இருக்கும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குதோ இல்லையோ செலவு வைக்கும். எந்த செலவு வைக்கும்? தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மெடிக்கல் செலவு வைக்கும். கண்டிப்பாக செலவு ஆகும். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்தா உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே காலியாகிடும். 1 மாதத்துக்கு உண்டான செலவு. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. இது எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி உங்களுக்கு தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் குரு வருகிறார். அதனால் ஓரளவுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். இருந்த போதிலும் ராகு இருப்பதால் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது சக மாணவர்களால் இடர்பாடுகளோ இல்லை நிர்வாகத்தின் மூலம் ஏதாவது பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். சீட்டாட்டம், ரேசி, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றை பண்ணக்கூடிய அன்பர்கள் அற்புதமாக செய்வீர்கள். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன்னு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பிஸி ஷெடியூலாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பிஸி ஷெடியூல், கொஞ்ச நேரம் ஒரு டீ குடிக்க நேரம் இல்லை, ஒரு சாப்பிட நேரம் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் ரொம்ப பம்பரமாக ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. ஏன்னா சனி 10ஆம் இடத்தை பார்த்தால் வியர்வை செஞ்சு உழைக்கணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அரசு ஊழியர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போது இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் லாபம் கண்டிப்பாக தொழிலில் உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணிகள் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம். சலுகைகள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட திருமணம் கைகூடி வரும். எண்ணிய செயல் ஈடேறும். வங்கி கணக்கு உயரும். கேஷுவலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அது ரெட்டிப்பு வருமானம் வருங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. சந்தோஷமாக இருப்பீங்க. சௌகரியமாக இருப்பீங்களான்னா சௌகரியம் இருக்காது. ஏன்னா 4 சனி இருக்கிறதால வயசானவங்களுக்கு கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி கண்டிப்பாக வரும். கொஞ்சம் செலவு, மருத்துவ செலவு வைக்கலாம். இருந்த போதிலும் காசு, பணம், பொருளும் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். 8இல் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்.
வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.